அப்பாடா கடகராசி இவ்வளோ நாள் விரைய குருவாக இருந்தார். ஓகே, 2ஆம் இடத்துல கேது இருந்து தேவையில்லாத வம்பு வழக்கு இல்லை தேவையில்லாத பேச்சு இதையெல்லாம் கொடுத்து குடும்பத்தில் எதையாவது வம்பெழுத்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. ராசிக்குள்ளே குரு என்ட்ராகிறாரு அப்படிங்கும்போது பெரிய இந்த பதவிகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. பட் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ராசிக்குள்ளே குரு வராரு அப்படிங்கும்போது தேவையில்லாத குழப்பம், ஓகேங்களா? குழப்பம் தான் அதிகமாக கொடுப்பாரு. நம்மளே எதையாவது நினச்சி கற்பனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி பண்ணுவார். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் முன்கூட்டியே தெளிவாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? திரிகோணங்களை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். குழந்தை சார்ந்த விஷயத்தில் நன்மை கிடைக்குது, பூர்வ புண்ணியம் நன்மை அடையுது, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்குது. ஒன்றே ஒன்று, நம்ம மனசை தெளிவாக வச்சுக்கிட்டோம்னா இந்த அதிச்சார குரு பயிற்சி ஒரு அருமையான குரு பயிற்சியாகவே இருக்கும். கடக ராசிக்கான 2020 ஆண்டுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அப்பாடா கடகராசி இவ்வளோ நாள் விரைய குருவாக இருந்தார். ஓகே, 2ஆம் இடத்துல கேது இருந்து தேவையில்லாத வம்பு வழக்கு இல்லை தேவையில்லாத பேச்சு இதையெல்லாம் கொடுத்து குடும்பத்தில் எதையாவது வம்பெழுத்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. மே மாதம் வரைக்குமே குரு விரைய குருவாக தான் இருக்கிறாரு. மே மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம ராசிக்குள்ளார குரு என்ட்ராகிறாரு. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளே குரு என்ட்ராகிறாரு அப்படிங்கும்போது பெரிய இந்த பதவிகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. பட் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ராசிக்குள்ளே குரு வராரு அப்படிங்கும்போது தேவையில்லாத குழப்பம், ஓகேங்களா? குழப்பம் தான் அதிகமாக கொடுப்பாரு. நம்மளே எதையாவது நினச்சி கற்பனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி பண்ணுவார். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் முன்கூட்டியே தெளிவாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ரொம்ப எதிர்பார்ப்புகள் வேண்டாம், ரொம்ப சிந்திக்க வேண்டாம். ஸோ நிதானமாக கொண்டு போய்க்கலாம், ஓகே? ஸோ ஜென்மத்தில் குரு வரும்போது தேவையில்லாத குழப்பங்களை கொடுப்பாரு. வீட்டுக்குள்ளே தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் பண்ண வைப்பார். ஏன்னா மற்ற கிரகங்கள் மேலே குரு வர்றது பெரிய மைனஸ் கிடையாதுங்க. சந்திரன் மேலே குரு வர்றது பார்த்திங்கன்னா நிச்சயமாக மனக்குழப்பத்துக்கான ஒரு கோச்சார டிரான்சிட் தான் இது, ஓகேங்களா? சந்திரன் மேலே குரு வர்றது நிச்சயமாக மனம் சார்ந்த ஒரு குழப்பத்தை கொடுக்கும். அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. ஏதாவது ஒரு மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்கள், பிராணாயாமா பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour செய்யுங்க. உங்கள் மனசை நீங்கள் நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் குடும்பத்தில் அந்த சந்தோஷம் அதிகமாகும், ஓகே? ஓகே, ராசிக்கு குரு வராரு. ஆல்ரெடி நம்ம ராசிக்கு 8ல் ராகு இருக்கார் இல்லைங்களா? ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது தேவையில்லாமல் போய் நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிடுறது, ஓகேங்களா? தொழிலில் பிரச்சனை ஆகிறது, இதெல்லாமே நம்ம சந்திச்சுட்டு இருப்போம். ஸோ 8ஆம் இடம்ங்கிறது ராகுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான இடம் கிடையாது. கிட்டத்தட்ட 8ஆம் இடத்துல இந்த பாவகிரகங்கள் வரும்போது எல்லாமே பார்த்திங்கனாலுமே, சனி வந்தாலும் சரி, ராகு வந்தாலும் சரி, கேது வந்தாலும் சரி, நம்மளுக்கு தொழிலில் ஒரு முடக்கத்தை கொடுக்கறது, பணத்தை கொண்டு போய் லாஸ் பண்ணுறது, அப்பா சார்ந்து நம்ம செலவு, நம்மளால் அப்பாவுக்கு ஏதாவது செலவுகள் ஏற்படுறதோ இல்லை அப்பாவை நினச்சி நம்ம கவலைப்படுறதோ இதெல்லாம் 8ல் இருக்கிற பாவகிரகங்கள் கொடுக்கும். அதனால் அதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக தெளிவாக இருங்க. தயவு செய்து எதுலையும் கண்மூடித்தனமாக கொண்டு போய் பணத்தை அவசரப்பட்டு கட்டாதீங்க, ஓகேங்களா? ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா கூட நிதானமாக யோசிச்சுட்டு அது வேணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் பணத்தை கட்டுங்க. அவசரப்பட்டு பணத்தை கட்டாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் பணம் உங்கள் கையை விட்டு வெளியே போச்சுன்னா நீங்களே நினச்சி கவலைப்படுவீங்க. ஐயோ, அந்த பொருள் நம்மளுக்கு தேவையே இல்லையே, பயன்பாடே இல்லையே, எதுக்குடா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை 8ல் ராகுவோ சனியோ இருக்கும்போது கொடுக்கும். ஸோ அதில் கூடுதல் கவனம். 9ஆம் இடத்துல சனி இருக்கார். ஸோ பாக்கிய ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துருக்கிறார். ஸோ அப்பா வழி சார்ந்த உறவுகளில் நம்ம ஏதாவது மன கஷ்டமாகிறதோ இல்லை நம்ம நேம் ஏதாவது ஸ்பாயில் ஆகிறதோ இதெல்லாம் ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாகவே 9ஆம் இடத்துல இந்த ராகு சனிலாம் வரும்போது நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பான விஷயம். உண்மையாலுமேங்க, நீங்கள் சனி 9ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்குங்கிற பட்சத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான மனநிலையை கொடுக்கும். ஒரு அருமையான அமைப்பாகவே இது மாறும், ஓகேங்களா? அதனால் எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், குலதெய்வம் இதெல்லாம் 9ல் சனி இருக்கிறனால இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பொதுவாக 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கொடுத்த கஷ்டத்தை விட இது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். வருமானம் இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும், பெரிய மைனஸ் இல்லை, ஓகே? ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு சிறப்பாக இருக்குது.
ஏன்னா ஜென்மத்தில் குரு வந்தாலுமே அவர் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார், விருச்சிகத்தை பார்ப்பார், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மகரத்தை பார்ப்பார், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மீனத்தை பார்ப்பார். ஸோ அப்போ திரிகோணங்களை பார்க்குறாரு. ஓகேங்களா? திரிகோணங்களை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். குழந்தை சார்ந்த விஷயத்தில் நன்மை கிடைக்குது, பூர்வ புண்ணியம் நன்மை அடையுது, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்குது, மனைவி சார்ந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது, மனைவி மூலமாக நல்லது நடக்கிறது, முன்னேற்றம் அடைகிறது, பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கிறது, இதெல்லாம் 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொடுக்குறாரு. 9ஆம் இடம் தந்தை மூலமாக நம்மளுக்கு நல்லது நடக்கிறது. இவ்வளோ நாள் 9ஆம் இடத்துல சனி இருக்கார் இல்லைங்களா? மே மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்பாவோட ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுறது, இதெல்லாம் ஏற்படும். இப்போ இந்த குருவோட பார்வை வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது, வெளியூர் போகிறது, இப்போ வெளியூர் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது அதுவுமே ஒரு சிறப்பான பயணமாக இது அமையும். ஸோ ரொம்ப ஒரு அருமையான காலமாகவே கடகத்துக்கு இருக்கும். ஒன்று நம்ம மனசை தெளிவாக வச்சுக்கிட்டோம்னா இந்த அதிச்சார குரு பயிற்சி ஒரு அருமையான குரு பயிற்சியாகவே இருக்கும். கடக ராசிக்கான 2020 ஆண்டுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அப்பாடா, கடகராசி இவ்வளோ நாள் விரைய குருவாக இருந்தார். ஓகே, 2ஆம் இடத்துல கேது இருந்து தேவையில்லாத வம்பு வழக்கு இல்லை தேவையில்லாத பேச்சு இதையெல்லாம் கொடுத்து குடும்பத்தில் எதையாவது வம்பெழுத்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. மே மாதம் வரைக்குமே குரு விரைய குருவாக தான் இருக்கிறாரு. மே மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம ராசிக்குள்ளார குரு என்ட்ராகிறாரு. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளே குரு என்ட்ராகிறாரு அப்படிங்கும்போது பெரிய இந்த பதவிகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. பட் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ராசிக்குள்ளே குரு வராரு அப்படிங்கும்போது தேவையில்லாத குழப்பம், ஓகேங்களா, குழப்பம் தான் அதிகமாக கொடுப்பாரு. நம்மளே எதையாவது நினச்சி கற்பனை பண்ணிட்டு உட்காந்துட்ருக்க மாதிரி பண்ணுவார். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் முன்கூட்டியே தெளிவாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப எதிர்பார்ப்புகள் வேண்டாம், ரொம்ப சிந்திக்க வேண்டாம். ஸோ நிதானமாக கொண்டு போய்க்கலாம். ஓகே. ஸோ ஜென்மத்தில் குரு வரும்போது தேவையில்லாத குழப்பங்களை கொடுப்பாரு, வீட்டுக்குள்ளே தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் பண்ண வைப்பார். ஏன்னா மற்ற கிரகங்கள் மேலே குரு வர்றது பெரிய மைனஸ் கிடையாதுங்க. சந்திரன் மேலே குரு வர்றது பார்த்திங்கன்னா நிச்சயமாக மனக்குழப்பத்துக்கான ஒரு கோச்சார டிரான்சிட் தான் இது. ஓகேங்களா? சந்திரன் மேலே குரு வர்றது நிச்சயமாக மனம் சார்ந்த ஒரு குழப்பத்தை கொடுக்கும். அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. ஏதாவது ஒரு மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்கள், பிராணாயாமம் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு நாளைக்கு ஒரு 1/2 ஹவராவது செய்யுங்க. உங்கள் மனசை நீங்கள் நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் குடும்பத்தில் அந்த சந்தோஷம் அதிகமாகும். ஓகே. ராசிக்கு குரு வராரு. ஆல்ரெடி நம்ம ராசிக்கு 8ல் ராகு இருக்கார் இல்லைங்களா? ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது தேவையில்லாமல் போய் நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிடுறது, ஓகேங்களா, தொழிலில் பிரச்சனை ஆகிறது, இதெல்லாமே நம்ம சந்திச்சுட்டு இருப்போம். ஸோ 8ஆம் இடம்ங்கிறது ராகுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான இடம் கிடையாது. கிட்டத்தட்ட 8ஆம் இடத்துல இந்த பாவகிரகங்கள் வரும்போது எல்லாமே பார்த்திங்கனாலுமே சனி வந்தாலும் சரி, ராகு வந்தாலும் சரி, கேது வந்தாலும் சரி, நம்மளுக்கு தொழிலில் ஒரு முடக்கத்தை கொடுக்கறது, பணத்தை கொண்டு போய் லாஸ் பண்ணுறது, அப்பா சார்ந்து நம்ம செலவு நம்மளால் அப்பாவுக்கு ஏதாவது செலவுகள் ஏற்படுறதோ இல்லை அப்பாவை நினச்சி நம்ம கவலைப்படுறதோ இதெல்லாம் 8ல் இருக்கிற பாவகிரகங்கள் கொடுக்கும். அதனால் அதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக தெளிவாக இருங்க. தயவு செய்து எதுலையும் கண்மூடித்தனமாக கொண்டு போய் பணத்தை அவசரப்பட்டு கட்டாதீங்க. ஓகேங்களா? ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா கூட நிதானமாக யோசிச்சுட்டு அது வேணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் பணத்தை கட்டுங்க. அவசரப்பட்டு பணத்தை கட்டாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் பணம் உங்கள் கையை விட்டு வெளியே போச்சுன்னா நீங்களே நினச்சி கவலைப்படுவீங்க. ஐயோ, அந்த பொருள் நம்மளுக்கு தேவையே இல்லையே, பயன்பாடே இல்லையே, எதுக்குடா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை 8ல் ராகுவோ சனியோ இருக்கும்போது கொடுக்கும். ஸோ அதில் கூடுதல் கவனம். 9ஆம் இடத்துல சனி இருக்கார். ஸோ பாக்கிய ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துருக்கிறார். ஸோ அப்பா வழி சார்ந்த உறவுகளில் நம்ம ஏதாவது மன கஷ்டமாகிறதோ இல்லை நம்ம நேம் ஏதாவது ஸ்பாயில் ஆகிறதோ இதெல்லாம் ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாகவே 9ஆம் இடத்துல இந்த ராகு சனிலாம் வரும்போது நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பான விஷயம். உண்மையாலுமேங்க, நீங்கள் சனி 9ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்குங்கிற பட்சத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான மனநிலையை கொடுக்கும். ஒரு அருமையான அமைப்பாகவே இது மாறும். ஓகேங்களா? அதனால் எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், குலதெய்வம் இதெல்லாம் 9ல் சனி இருக்கிறனால இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பொதுவாக 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கொடுத்த கஷ்டத்தை விட இது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். வருமானம் இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பெரிய மைனஸ் இல்லை.
ஓகே. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு வந்து சிறப்பாக இருக்குது. ஏன்னா ஜென்மத்தில் குரு வந்தாலுமே அவர் பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார், விருச்சிகத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மகரத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மீனத்தை பார்ப்பார். ஸோ அப்போ திரிகோணங்களை பார்க்குறாரு. ஓகேங்களா? திரிகோணங்களை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். குழந்தை சார்ந்த விஷயத்தில் நன்மை கிடைக்குது, பூர்வ புண்ணியம் நன்மை அடையுது, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்குது, மனைவி சார்ந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது, மனைவி மூலமாக நல்லது நடக்கிறது, முன்னேற்றம் அடைகிறது, பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கிறது, இதெல்லாம் 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொடுக்குறாரு. 9ஆம் இடம் தந்தை மூலமாக வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கிறது. இவ்வளோ நாள் வந்து 9ஆம் இடத்துல சனி இருக்கார் இல்லைங்களா, மே மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்பாவோட ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுறது, இதெல்லாம் ஏற்படும். இப்போ இந்த குருவோட பார்வை வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது, வெளியூர் போகிறது, இப்போ வெளியூர் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது அதுவுமே ஒரு சிறப்பான பயணமாக இது அமையும். ஸோ ரொம்ப ஒரு அருமையான காலமாகவே கடகத்துக்கு இருக்கும். ஒன்று நம்ம மனசை தெளிவாக வச்சுக்கிட்டோம்னா இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி ஒரு அருமையான குரு பெயர்ச்சியாகவே இருக்கும்.